வணக்கம் மக்களே. இந்த கசினோடு நான் ஒட்டோவால் நின்றனான் தானே. அவள் ஒரு பக்கம்ண்டா, இவள் அடுத்த தங்கச்சி இன்னொரு பக்கம் பாத்தி கட்டி இருக்கிறாளாம். கடைக்கு போகிறதுக்காக நீங்கள் அவன் வீட்டு பக்கத்தில் நின்றான். அவள் இந்த விட்டா நின்ற நான் தங்கச்சி விட்ட பாத்தி கட்டியிருக்கனக்கா வந்து பாரக்காண்டான். நாங்கள் கனடாவில் சமருக்கு தோட்டம் செய்கிற நாங்கள் தானே எல்லாருமே. எப்போ சம்மர் வரும் 2-3 மாதத்துக்குள்ள அந்த தக்காளியோ கத்தரிக்காய் எண்ணத்தையோ வச்சு பிடுங்கிடணும் எங்களுக்கு. அதில் ஒரு ஆனந்தம் என்னென்னா எங்களுக்கு சம்மரே வார இல்லை, இங்கே ஒரே குளிர் தானே. அப்போ அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். எழும்பி ஒரு தேத்தண்ணியை குடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டுட்டாள் என்ன. அப்படியே நிற்கிறேன் நான். குளிச்சு கடைக்கு போகணும். அதுக்கிடையில் ஒரு வீடியோ எடுப்போம்ட்டு. அப்போ நான் நினச்சேன், ஊரில் தெரியும் தானே பாத்தி கட்டுவினம். அந்த பெரிய மிளகாய் தோட்டங்களுக்கு பெரிய பாத்தியை கட்டி அதுக்குள்ள தண்ணியும் ஓட விடுவினம். அப்படி ஏதோ கட்டியிருக்கிறாளாக்குமெண்டு நினச்சி நானும் வந்தேன். மக்களே, நீங்களும் அந்த பாத்தியை பாருங்கள். இதை பார்த்துட்டு நான் அவளுக்கு இன்னும் அடிக்காமல் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட. சிரிக்காத நீ, என்னால் முடியல. அவள் இவாக்கு பெரிய காணி இருக்குது, சரியோ? பார்த்துருப்பீங்க முதல்ல வீடியோக்களில். பெரிய காணி, அதில் சிறிய பாத்தி காட்டுறேன் பாருங்க. இதான் மக்களே பாத்தியா. உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. நடுவால் கூட போட்டுட்டு அதில் 4 தண்ணியை தெளிச்ச உடனே அவள் நிற்கிறாள் இது பாத்தியண்டு. இவ்வளோ பாத்தியா. இதுக்கு நான் நெத்திரியால் எழும்பி வந்து இங்கால ஏதோ எல்லாம் வச்சுட்டாள். இது வளரேக்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி கடகடண்டு வளரும். இதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்கள், இந்தியாவில் இருக்கிறாக்கள் எல்லாம் இவ்வளவு செய்யலாம். ஊரில் ஒருத்தட்ட வீட்டிலையுமே அந்த ஓனா பிடுங்குற மரக்கறிகள் ஒன்றுமே இல்லை. இங்கே நாங்கள் கனடாவில் இவ்வளோ வாளிகளை வேண்டி வச்சு இவ்வளோத்துக்குள்ளேயும் என்னென்ன போடையிலுமோ கடையில் என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் கிண்டி அதுக்குள்ளே போட்டு அதுக்கு ராத்திரி இதுக்குள்ளே அணில் விளையாடிட்டு சொன்னால் 3 கிலோ தான் போட்டேனானாக்கா 3 கிலோயுமே அணில் விளையாடி இருக்கேன். நான் ஏன்னா அணில் உன்ன மாதிரி அறிவான் அணில் எதுக்கு போட்டிருக்கேன்னா அதுக்கு தானே தெரியும். இந்த மரம் நிறைய பூத்து கிடந்தது. திடீரென்று ஒரு குளிர் வந்தது, அவ்வளவும் கொட்டிட்டுது. என்ன இது இலையை விட பூத்தான் கூட இருக்கும், அவ்வளவும் கொட்டிட்டுது. ஒரு குளிர் வேற பெரிய சமரண்டு இன்னும் துவங்க இல்லை. ஸோ நாங்கள் இங்கே தான் கூழ் காய்ச்சி குடிக்கிறது. சமரண்டா நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இந்த குளிர்க்க வீட்டுக்கு கிடக்கிறதானே. ஸோ ஒரு ஆள் சொன்னார், அக்கா என்ன கதைச்சி ஒரு வீடியோ போட சொல்லி. என்னத்தை பற்றி கதைக்கிறேன்னு எதையாவது கதைங்க. இது அவருக்கு தான் இந்த வீடியோ. இது என்ன கண்டன்னு எனக்கே தெரியாது. சும்மா வடிவுக்கு வச்சுருக்கிறாள் போல. பூக்குமா? அந்த பூக்குறதா? இது என்ன பூக்கண்டு? எல்லாம் பூவண்டு சொல்லுங்க. நான் என்ன பூவண்டு மட்டும் சொல்லிடாதீங்க. பூவண்ணுன்னு சொல்லலாம், புஷ்பமண்ணுன்னு சொல்லலாம். பூ வரைக்குள்ள நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்த வீடியோ. இது பாருங்க இவ்வளோ பூ இருந்திருக்கு இந்த மரத்தில். முடிவான பூ. ஆனால் டக்குண்டு கொட்டிட்டுது. மழை வந்தால் கொட்டும், குளிரண்டா கொட்டும். சாய்ஸ் ஒரு ஆசையாக ஒரு இந்த பூ ஒரு 2-3 கிலோமா அப்படியே ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக பார்த்து இந்த காஞ்சி கிடக்கிறது ஃபுல்லாக பூ அது இருந்திருக்கும். ஆனால் இங்கே அநியாயம் அந்த ஒரு குளிர் வந்த உடனே டக்கண்டு இப்படி செஞ்சிட்டது. இப்போ காலமைஞ்ச 8:30. சும்மா சொல்லுவோம் என்ன சித்தி, 10 மணி என்று சொன்னால் என்ன நினைப்பினோம். இப்போ தான் இவைக்கு விடிஞ்சதான். நாங்கள் உள்ளே இருந்து எல்லாருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்து சொல்லி ஹாப்பி மதர்ஸ் டே எல்லாருக்கும் அதுலேயும் போட்டிருக்கிறேன். அனைவருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னும் எங்களோட அம்மாவுக்கு சொல்லி இல்லை. அம்மாவுக்கு வண்டி தான் பாட்டே போட்டேன் நான். ஸோ விடிஞ்சிட்டுது, தேத்தண்ணியை குடிச்சிட்டு இதில் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கடைக்கு போகணும். கடைக்கு ஆக்கள் இன்றைக்கு வரையிலேண்டா கடையை பூட்ட போகிறேன். தயவு செய்து சொல்லிட்டேன். என்ன நெச்சன் இருக்கிறீங்க? சொல்லுங்கள் சித்தி இருக்கா நீங்கள் எனக்கு.
இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு கடையை போட்டோம், ஒரு சனம் பாறை இல்லை. ஆனால் கடை போடுறதுக்கு முதல் அக்கா நீங்கள் கடையை போடுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணணுன்னு எனக்கு என்ன விளங்க இல்லை. பச்சை மட்டை எடுத்து கொடுக்குறதுக்கு ஆக்கள் இல்லை. இது இந்த நாய்க்குட்டியை பாருங்கோ, இந்த நாய்க்குட்டி மட்டும்தான் இந்த வீட்டில் என்ன வரவேற்கிறது. நான் சொன்னேன் இந்த நாய்க்குட்டி மட்டும்தான் இந்த வீட்டில் என்ன வரவேற்கிறேன். சித்தி தேத்தண்ணி ஊற்றி தருவா, தங்கச்சி ஒரேஞ்ச் ஜூஸ் புளிஞ்சு தருவா. இந்த நாய் என்னோட பாதுகாப்பாக இருக்கிறது. கம் கம் கம், தலைமுடி வெட்டணும் அதுக்கு. கம்மியர் 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 மாடி நீங்கள் எவ்வளோ சடையாக இருக்குண்டு. ஸோ மக்களே, உங்களுக்கு மேற்காவது பாத்தி போடணுமெண்டா இந்த தங்கச்சி அலையுங்க. பாருங்கள் இப்படி பாத்தி கட்டி தண்ணி பாய் மாடிதால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். நானும் 1 மணி நேரமாக நிற்கிறேன். ஆனால் அது நிறைய இது வந்து வளர்றது. இங்கே மரம் வந்து நிறைய வளரும். இது என்ன மரம் வண்டே உனக்கு கண்டுபிடிக்கலாம் தானே, விடு. இந்த இதுக்கு நிற்கிறது சித்தி தான் கேட்கணும். சொல்கிறாள் அதெல்லாம் கிண்டி பாத்தி போட்டோடா. நான் பாத்தி என்று சொல்லாத, முதல்ல பல நிப்பாட்டு. பாத்தி என்ற வேர்டே நிப்பாட்டு. நாய் கூட பெருசா கிண்டி இருக்கும். அடியே கிண்டுற, இதுக்கு பேர் கிண்டுற இல்லையடி, இதுக்கு பிறலால சுரண்டுறதுன்னு பேர். அதை என்ன நெத்திரியா இருந்து என்ன எழுப்பின பாரு, பாத்தி போட்டுருக்குறோம் அந்த பாருன்னு. அது ஓகே, நல்லதெல்லாம் சொல்லி எல்லாம் காட்டினான் பாருங்க. இஞ்சத்தை புள்ளியல் வந்து இப்படித்தான் ஏதோ ஒன்று மர என்ன ஒரு வெயில் வந்தோட ஆர்வ கோளாறு. அந்த மரம் வந்து வளரக்குள்ள ஒவ்வொரு நாளும் பார்க்க வடிவா இருக்கு. அது வந்து ஸ்ரீலங்காவில் ஒருத்தரும் அப்படி செய்கிற இல்லையடி. அங்கே வந்து மரம் வைக்கிற இல்லை, பெருசாக தோட்டம் பண்ணி வைக்கிற இல்லை தானே, வீட்டு தோட்டம் பண்ணு. ஆனால் இங்கே நாங்கள் ஒரு 3 மாதம் கிடைச்ச உடனே அதை வைக்கிறோம் தானே, பிரயோசனப்படுத்துகிறோம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் அடி காணாது. ஆனால் இந்தியாவிலாம் இப்போ நிறைய தோட்டம் செய்யணும் ஆக்கள். அந்த வீட்டு தோட்டம் அந்த இப்படி சாடிகளுக்கு இல்லை. சமருக்கு ஒரு வெஜிடபிளும் வாங்குற இல்லை. வெண்டிக்காய், பாவக்காய் எல்லாம் அப்படி ஃபுல்லா தொஞ்சு, பாவக்காய் எல்லாம் அப்படி படரும் மிஞ்ச அந்த மாதிரி தோங்க. எல்லாருக்கும் கொடுக்குறது பாவக்காய், ஒரே பாவக்காய், ஒரே பாவக்காய். 3 மாசத்துக்கு பாவக்காய் தான், உங்களுக்கு சுகரே வராது. மற்றது என்ன பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் பெருசா நான் முருங்கைக்காய் குழந்திலும் கூடாக்கள் வந்து அதுவும் உருளைக்கிழங்கு எல்லாம் செய்யணும். அவங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு வருவாங்க. உருளைக்கிழங்கு விருப்பம் இல்லை, அந்த பார்க்க ஆசையா இருக்கு. அப்படியேக்கா எல்லாம் புடுங்கலாம் தானே. 3-4 மாசத்துக்குள்ள மக்களே நாங்க அவ்வளவு மரக்கறியும் 3-4 மாசத்துல மரக்கறி வாங்குற காசுக்கு மண் வாங்கி. ஆனாலும் அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரைக்குள்ள ஒரு இதான மரக்கறி வாங்குற காசுக்கு அவள் வந்து மண் வேண்டிடுவாளாம். இருந்தாலும் அந்த நாங்களா பிடுங்கி கணக்கு வரும் என்ன அதோட பாத்தி கட்டுறவளானே. கால்மீனோட தோட்டத்துக்காக நிற்பாள், நல்லா இருக்குமா. எனக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் நான் வைக்க மாட்டேன். ஆரையும் வைக்கிறத பார்க்க தான் எனக்கு ரசிக்கும். எனக்கு இந்த டிக்டாக்கோட சரி, ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டு ரசனைகளை நடி. நான் ஒரு சின்ன துண்டு காணியில் வச்சேன். நான் அங்கே இதில் தக்காளி வச்சேன். நான் கணக்க வந்ததா, நான் அது பக்கத்து வீட்டுக்கார பிடுங்கிட்டேன்னா அதில் நான் அதை விட்டுட்டேன். அடி இந்த இது கோவா இல்லை, அது கேளோ அது சொல்கிறதோ, அது அம்மா பிடிக்க சமைச்சிட்டாங்க. அது வளர்ந்துட்டா இந்த சமருக்கு. அது நீங்க வைக்கல, நான் தானா வளர்ந்ததா. போன வருஷம் வச்சது அப்படி. இதான் அந்த நாங்க அங்க போய் விசியாவோட இந்த இல்ல தான் நாங்க கோவாயில என்ன அந்த சின்ன 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 கோவா இந்த இல்ல இது பெரிய கோவா இந்த இல்லதான். ஓகே ஓகே. பார்த்தீங்க மிண்டெல்லாம் வச்சிருக்கணும். இதெல்லாம் தேர்தண்ணிக்கு யூஸ் பண்ணுறவளாம். பார்த்துனீங்களா? பழகுங்க மக்களே, பழகுங்க. இந்த பொறுப்பான தங்கச்சியை பார்த்து. அவளுக்கு ஒட்டோவாதிரியே தான் சரி, இவெல்லாம் பொறுப்பாக இருக்கிறது. அவளையும் போட்டு தாக்குவோம். காசுன்னு கடைசி